டாக்டரோ கண்ணி பொண்ணு அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா பெரியாத்தா சொல்லும். மழையில நனையிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நான் வேணா கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் ஏதோ வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கிட்டத்தோட விட்டுருக்கலாம் இல்லைங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் தான் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர் மோ, நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பிவாங்களான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாக்க காப்பாற்ற வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்தலையா? அது இல்லைங்க, வேற என்ன வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க. நான் வரணுங்க. குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா, நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்ன பண்றேன் பாரு இப்போ. மாட்டையே போட்டு அடிக்கிற என்னங்க? இங்க உசுர வளர்த்த செடியை கழுது மாட மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படியும் தெரியும். போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர. என்னடா இது? அத்தி பூத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உள்ள வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? விட்டு போன வரவே ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசின காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் அழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு, அதான் நினைச்சேன் ஐயா. இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானே மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அக்கா நீ பெரிய ஆளத்த. ஆமா, இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்த மயக்கின? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ, ஊரை விட அத்த. மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு காத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்டச்சிங்களா வெதப்பா இருப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்து பிள்ளை பாரு, என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார் தாத்தாவா? அந்த மனுஷன் தான். ஊரே வெறிச்சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு போன மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறைய. நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் ஒரக்க பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். ஏன் கொஞ்சமா டாக்டர் பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமான்னு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கடா பார்த்தேன்?
பெரியசாமி டாக்டர் பாத்தீங்களா? இப்பதான் ஊர் பிரிவுல பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருந்துச்சு, போய் பாரு. ஆனா இவருக்கு பக்கத்துலனாவே கண்ணு தெரியாது. இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாராம். குழந்தை அது வேற யாராவது பிள்ளையா இருக்கும். ஊருக்குள்ள போய் பாரு. அடவாயா. எங்க போயிட்டாங்க சொல்லாம? டாக்டர்மா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடின? இந்தாங்க, முதல்ல இதை பிடிங்க. உங்க பூ என்ற மாடு மேஞ்சதுல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும். என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ, வாங்கிட்டேனுங்க. அதை காட்டானுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட காட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ, அது பிடிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை, ஒரு கொலுசு தான் இருக்கு? ஒன்னா? சரியா பாருங்க. வாங்கும்போது 2 இருந்துச்சுங்களே. பெரிய தண்ணி கோயில் பறிக்கதான் சொல்லிச்சா? நான் கோயிலுக்கு போனேனுங்க, அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா, இந்த ஒத்த கொலுசை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஜோடியோட திரும்பி வரேன். டாக்டர்மா, அந்த கொலுசு தர போனீங்களா? அப்ப பாறை ஏறும்போது வலிக்கி விட்டு வேண்டியனுங்க. அடிபட்டு தானுங்க மிச்சம், ஆனா கொலுசு கிடைக்கலங்க. பாத்து ஏறல, கொஞ்சம் மருந்து போடுறேன். டாக்டர்மா, கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. வலிக்காம இருக்கத்தான் மருந்தே போடுறது. வலிக்குதா? சும்மா ஜில்லுன்னு இருக்குதுங்க. டாக்டர்மா, அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? ஏ, எதுக்கு? இல்ல, நம்ம மாட்டு கட்டிவிட்டு 2 நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இதா பொடி. குழந்தை கொஞ்சம் இரு. அந்த சட்டையை கழிச்சிட்டு இத போட்டுக்க. ஐயோ, எங்கிட்ட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல, போட்டுக்க. சரி, பிரியமா கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. பொட்டி விழுங்களா? இந்த சோப்பு வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தகவத்துல வாங்கிக்கலாமுங்க. இதுல பொட்டுக்காரமாக முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க. அப்புறம் இதுல உங்க மாத்திரம் வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க. அப்புறம் தூங்கும் போது குளிர்காது பாருங்க. வாங்கணுங்க. என்கிட்ட இருக்கிற இந்த ஒத்த கொலுசு இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது. மல்லிகை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அருப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேனுங்க. நான் வேணா காசு தரேன், வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க, திருப்பி ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேனுங்க. ஐயோ குழந்தை, ஐயோ, இங்க பாரியா. யோ, கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி, ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் நமக்கு தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறினா, ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி கூட தேடி பார்த்தேன், ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன மல்லி முத்தர சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? மல்லி, நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரா. இனிமே மல்லி கொலுசு கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. எருமாடு எருமாடு.